ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணைமேதைங்களுக்கு வணக்கம். பங்குனி மாத ராசி பலன். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பங்குனி மாதத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள், அதாவது ஆன்மீக தொடர்பான முக்கிய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஸ்ரீ ராமநவமி. அன்றைய தினம் ராமர் வழிபாடு மேற்கொள்ளும் போது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும், மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் உயரும். பல நன்மைகளை தரக்கூடிய இந்த அற்புதமான ராமநவமி அன்றைக்கு ராமர் வழிபாடு மேற்கொண்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏப்ரல் 5ஆம் தேதி பங்குனி உத்திரம். அன்றைய தினம் விரதம் இருந்து முருகக் கடவுளை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா திருமண தடை இருக்குது அப்படின்னா அது விலகும். திருமணம் ஆயிடுச்சு, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கும்போது இந்த பங்குனி உத்திர வழிபாடு மேற்கொண்டீங்க அப்படின்னாக்கா குடும்பத்தில் மிக ஒற்றுமையான ஒரு சூழ்நிலை ஏற்படும். புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா இந்த பங்குனி உத்திர வழிபாடு மேற்கொண்டீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்படி பல சிறப்புகளையும் பல நன்மைகளும் தரக்கூடிய அந்த பங்குனி உத்திர வழிபாடு மிக முக்கியமானது. சரி, ஏப்ரல் 10ஆம் தேதி வராக ஜெயந்தி. அன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொண்டீங்க அப்படின்னாக்கா சகல ஐஸ்வர்யங்களும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையும் நிச்சயம் ஏற்படும். சரி, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 7.5 சனி காலமாக இருக்குது. ராசிநாதன் 2ஆம் வீட்டில் ஆட்சி நிலையில் இருக்கார். 12, அதாவது ஆட்சி நிலையில் இருந்தாலுமே கூட இது பார்த்திங்கனாக்கா ராசிக்கு 2ல் இருக்கார். அப்போ 7.5 சனி காலம் இல்லையா? சரி, என்ன தான் ஒரு பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொன்னால் கூட அதையெல்லாம் ஃபீல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் பார்த்திங்கனாக்கா இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலுமே கூட உங்களோட 3ஆம் வீட்டின் அதிபதி 3ல் ஆட்சியாக இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் தொடர்பான நன்மைகள் ஏற்படும். 4ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களோட ராசிக்கு 5ல் சஞ்சரிக்கிறார். இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு, முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் புதனோட வீடான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. சரி, அது 6ஆம் வீடு, பகை வீடு இருந்தாலுமே கூட பூமி தொடர்பான விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். சுயசாரத்தில் சஞ்சரிக்கிறார் 4ஆம் வீட்டின் அதிபதி. இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. வண்டி, வீடு, வாகனம், சொத்து தொடர்பான விஷயங்கள் நன்மைகள் ஏற்படும். மாதத்தோட பிற்பகுதியில் ஒரு சில பிரச்சனைகள், மனக்கசப்புகள் ஏற்படும். இளைய சகோதரர்கள்ட்ட கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும். ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவினர்கள்ட்ட தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துறது நன்மை. பூமி தொடர்பான விரயங்கள் ஏற்படுறதுக்கும் மாதத்தோட பிற்பகுதியில் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, உங்களோட ராசிக்கு பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களோட ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்க போகிறார். இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. 9ஆம் வீட்டை அவரே பார்ப்பார் 3ஆம் வீட்டில் இருந்து. அப்போ 9ஆம் இடம் வலுவரும். அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கரெக்டான உரித்தான நேரத்தில் கைக்கு வந்து சேரும். வெளிநாடு தொடர்பான பயணங்களை மேற்கொள்ள காத்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நன்மையாக முடியும். தந்தையால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்லது ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். மாதத்தோட முற்பகுதியில் தேவையற்ற அலைச்சலும் விரயமும் இருந்தாலும் கூட மாதத்தோட பிற்பகுதியில் பல நன்மைகள் ஏற்படும். பொருளாதார சம்பந்தப்பட்ட உயர்வு ஏற்படும் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்ல முடியும். பேச்சு திறமையும் பேச்சு ஆற்றலும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். தாய் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். அதாவது ஏற்றுமதி அல்லது இறக்குமதி தொடர்பான தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களோட ராசிக்கு 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் சஞ்சரிக்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. தொழில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவீங்க, அதுக்கான செலவினங்களை அதிகப்படுத்துவீங்க. அதனால் பண தட்டுப்பாடு ஏற்படும் மாதத்தோட முற்பகுதியில். மாதத்தோட பிற்பகுதியில் பணம் வரவு அதிகரிக்கும், நல்லாயிருக்கும். மாதத்தோட பிற்பகுதி முற்பகுதியோட மிக சிறப்பாக இருக்கும். முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள்லாம் நிச்சயமாக ஏற்படும். மொத்தத்தில் என்ன தான் 7.5 சனி காலமாக இருந்தாலும் கூட மாத கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவிட்டிவாக வரதுனால
பல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். கம்யூனிகேஷன் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பு தரும். மாமன் வழி உறவினர்கள்ட்ட தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துறது நன்மையை தரும். அரசாங்க தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும். தந்தை வழி உறவினர்கள்ட்டையும் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும். மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை உங்களோட கடின உழைப்பின் மூலம் வெற்றியும் நன்மையும் நிச்சயம் அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பெருமாள் வழிபாடு மேற்கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா ஏற்படக்கூடிய நன்மைகள் மேலும் பல மடங்கு அதிகரிக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னாக்கா ஏப்ரல் மாதம் 1, 2, 3, 4 இந்த 4 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. குறிப்பாக தந்தையார், அரசாங்கம் இது தொடர்பான விஷயங்களில் சந்திராஷ்டம தினம் அன்னைக்கு கண்டிப்பாக அந்த முடிவுகளை எடுக்காதீங்க. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.